தலைப்பு செய்திகள். கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. கனமழை, செம்மணி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் பாதிப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மகிந்தவுக்கு அழைப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியசாலையில் பாரிய தீ பரவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் விஜய். விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசின் இனவழிப்பு போரின் இறுதி நாட்களில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு மருந்து இன்றி தவித்த மக்களின் பசியை போக்கி உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பார்க்கப்படுவதால் அதனை ஞாபகப்படுத்தும் விதமாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிப்பு நெருங்கும் வேளைகளில் தமிழர் பகுதிகளில் இந்த கஞ்சி வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. நல்லூர் பிரதேச சபையின் பவுசர் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அகழ்வு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இந்த பணிகளில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டதுடன் இதுவரை மொத்தம் 260 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை பெய்தால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் மின்சார உற்பத்தி செலவு மற்றும் நிதி பற்றாக்குறையை கருத்திற்கொண்டு மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் அரசாங்கம் வழங்கியுள்ள மானியத்தால் பெரும்பாலான மக்கள் இந்த அதிகரிப்பிலிருந்து தப்பித்துள்ளனர். நடப்பு காலாண்டு மற்றும் அடுத்த காலாண்டில் மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள சுமார் 38 பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறையை சமன் செய்யும் நோக்கில் 3 பிரதான காரணங்களை முன்வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டாலும் அது அனைத்து நுகர்வோரையும் பாதிக்காது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 15 பில்லியன் ரூபாய் நிதி சலுகையை வழங்க அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக சம்மதித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் உள்ள மொத்த மின்சார நுகர்வோரில் வெறும் 5% மாணவர்களுக்கு மட்டுமே இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். எஞ்சிய 95% நுகர்வோருக்கு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என ஆணைக்குழு உறுதிபட தெரிவித்துள்ளது. நிதி நெருக்கடிக்கு மத்தியில் மின்சார விநியோகத்தை தடையின்றி முன்னெடுத்து செல்லும் நோக்கில் இந்த சமநிலையான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பான வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 12ஆம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் நேற்று தங்காலை கால்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அதுவரை உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் கையளிக்கப்பட்டிருக்கவில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்து 24 மணித்தியாலங்கள் முடிவதற்குள் இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 6 ஏர்பஸ் A330 ரக விமானங்களையும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்த போது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக அப்போதைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. விசாரணைகளின் போது தமக்கு கிடைத்த 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் 20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கும்
60 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன தெரிவித்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தனது கட்சிக்காரரை அச்சுறுத்தி இந்த வாக்குமூலத்தை பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியசாலையில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தற்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் மருந்து களஞ்சிய பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை அவதானித்த வைத்தியசாலை ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சித்தனர். தொடர்ந்து யாழ் மாநகர சபை தீயணைப்பு படையினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார் மற்றும் மின்சார சபையினர் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னரே தீ முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அமிலங்கள் மற்றும் மருந்துகள் காணப்பட்டமையினால் தீ மிக வேகமாக பரவியது. இதன் காரணமாக பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசமாகியுள்ளன. அத்துடன் மருந்து களஞ்சிய சாலை கட்டிடமும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. தற்போது தீ அணைக்கப்பட்டுள்ள நிலையில் களஞ்சிய சாலையை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக களஞ்சிய பகுதியில் மருந்துகளை பாதுகாப்பு வைப்பதற்காக அண்மையில் குளிரூட்டப்பட்ட அறையொன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் ஏற்பட்ட மின்கசிவே இந்த தீ விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் இன்று பதவியேற்க உள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் 2 இடதுசாரிகள் விசிக்கு IUML ஆதரவு அளித்துள்ளதால் ஆட்சி அமைப்பதற்கான 118 இடங்களை தாண்டி 120 இடங்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு 4வது முறையாக ஆளுநர் அருளேக்கரை சந்தித்து ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி அழைப்பு விடுத்தார். விஜய், இடதுசாரி தலைவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர்கள் ஆளுநர் அருளேக்கரிடம் சுமார் 1 மணி நேரம் தீவிர ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்று வைக்க ஆளுநர் சம்மதம் தெரிவித்துள்ளார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகின்றது. விஜய் முதல்வர் பதவியேற்க அவருடன் 9 பேர் அமைச்சராக பதவியேற்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். சென்னையில் 20 இடங்களில் பதவியேற்பு விழா LED திரைகளில் நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதன் 81வது ஆண்டு விழா மே மாதம் 9ஆம் திகதி கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் மே மாதம் 8ஆம் திகதி, 9ஆம் திகதி ஆகிய 2 தினங்களுக்கு உக்ரைனுடனான போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்தது. நள்ளிரவு முதல் போர் நிறுத்தம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கொண்டாட்டங்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் நிறுத்தத்தை மேலும் 3 நாட்கள் நீடித்து கடைபிடிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் மே மாதம் 9ஆம் திகதி முதல் மே மாதம் 11ஆம் திகதி வரை 3 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டதாக உறுதிப்படுத்தின. நாஜிகளுக்கு எதிரான சோவியத் யூனியன் வெற்றியை கொண்டாடும் வகையில் இருதரப்பும் தலா 1000 பேர் கைதிகளை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மெக்சிகோ, கனடா மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் இந்த ஆண்டு உலகக்கோப்பையை நடத்தும் 3 நாடுகளிலும் முதல் போட்டிக்கு முன்னதாக தனித்தனியாக தொடக்க விழாக்கள் நடத்தப்படும் என்று ஃபைபா அறிவித்துள்ளது. உலகிலே மிகப்பெரிய உலகக்கோப்பை போட்டி ஜூன் மாதம் 11ஆம் திகதி அன்று மெக்சிகோவில் தொடங்க உள்ளது. இதில் கிராமி விருது வென்ற மெக்சிகன் பாப் இசைக்குழுவான மானா அலெக்சாண்ட்ரோ பெர்னாண்டஸ் மற்றும் பெலிண்டா ஆகியோரும் பங்கேற்கும் கலைஞர்களின் வரிசையில் ஒரு பகுதியாக பங்கேற்க உள்ளனர் என ஃபைபா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. கனேடிய பாடகர்கள்
பாடகர்களான அலாலிஸ் மொரிசெட், மைக்கேல் புல்லோ, அலேசியா காரா மற்றும் லாஸ் ஏஞ்சலஸை தளமாக கொண்ட டிஜேவான பங்களாதேஷ் அமெரிக்கரான சஞ்சய் ஆகியோர் ஜூன் மாதம் 12ஆம் தேதியன்று டொரண்டோவில் பொஸ்லினியா மற்றும் ஹெர்சாகோவினாவுக்கு எதிராக நடைபெறும் கனடாவின் தொடக்க குழுநிலை போட்டிக்கு முன்னதாக பாடவுள்ளனர். அன்றைய தினம் பிற்பகலில் லாஸ் ஏஞ்சலஸில் பராகுவே அணிக்கு எதிராக அமெரிக்க அணியின் போட்டிக்கு முன்னதாக நடைபெறும் தொடக்க விழாவில் அமெரிக்க பாடகி, பாடலாசிரியர் கேட்டி பெர்பி முக்கிய பாடகராக பங்கேற்பார். அங்கு பியூச்சர் என்று பரவலாக அறியப்படும் அட்லாண்டா ராப் நட்சத்திரம் நைவாடியஸ் வில்பர்னும் நிகழ்ச்சி வழங்குவார் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1960 அமெரிக்காவின் டிரைடைன் புவியை காலடியாக சுற்றி வந்த முதலாவது நீர்மூழ்கி கப்பல் என்ற சாதனையை பெற்றது. 1975 சொனி நிறுவனம் பீட்டா மார்க்ஸ் என்ற காணொளி நாடா பதிவினை ஜப்பானில் வெளியிட்டது. 1993 தாய்லாந்தில் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் பெரும்பான்மையாக இளம் பெண்கள் அடங்கிய 188 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1994 நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.